அனைவருக்கும் திருவள்ளுவரை சிந்திப்போம், திருக்குறளை பற்றி சிந்திப்போம் என்ற கருத்தாக்கத்தில் நாம் தொடர்ந்து திருக்குறளை பற்றி சிந்தித்து வருகிறோம். வணக்கம் வள்ளுவரை. வணக்கம். தங்களுக்கு என்ன வேண்டும்? எப்பொழுது விருந்தினர் வாடுவார்? மோப்பக் குழையும் அனிச்சம் முகத்திரிந்து நோக்கக் குழையும் விருந்து. அனிச்சம் எனப்படும் பூ மோந்தவுடன் வாடிவிடும். அதுபோல் முகம் மலராமல் வந்த விருந்தினரிடம் முகமலர்ச்சி இல்லாமல் இவன் வந்துட்டானே அப்படின்னு முகம் சுளிப்போடு இருந்தால் வந்த விருந்தினர்கள் வாடி விடுவார்கள். அதனால் எந்த மாதிரியான சூழ்நிலையிலும் விருந்தினரை முகம் சுளிக்கும் வண்ணம் செய்யாமல் அவர் மகிழ்ச்சியாக கொடுப்பது கூழாக இருந்தாலும் கஞ்சாக இருந்தாலும் இனிமையான வார்த்தைகளை பேசி மகிழ்ச்சியோடு முகத்தோடு பரிமாறினால் அவருடைய வாழ்க்கை நலமாக இருக்கும், உங்களுடைய வாழ்க்கையும் நலமாக இருக்கும் என்று குறிப்பிடுகிறார். மீண்டும் சந்திப்போம், நல்லவரை சந்திப்போம். பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.